தென்னரசு எங்களை இங்க எதிர்பார்க்கல. நீயும் இவ்வளவு கூட்டு சேர்ந்துட்டு தேனணிய கொலை பண்ண முயற்சி பண்ணத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். என்ன வளர யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா ஆமா, அவளுக்கு ஒண்ணு தெரியாது, உனக்கு அவள தெரியாது. அவ்வளவு வெறி பிடிச்சு போச்சாடா உனக்கு? நீ மனுஷனா மிருகமா? நீ வயித்துல இருக்கிற குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி சித்திரவதை பண்றியே, பிறந்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ண போற? என்ன பண்ண போற? என்ன எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்ட? என்ன தப்பா பேசுறீங்க? எனக்கு இவ யாருன்னு தெரியாது. நான் யாரையும் கொல்லல முயற்சி பண்ணல. வாய மூடுறா. நீ சொல்ற பொய்யெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். மாமா ஆஸ்பத்திரியில வந்து நாடகம் ஆடினியாடா? அவ கூட ஒரு நிமிஷம் இருந்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா வேலுவ சக்தி அப்பவே சொன்னாங்க நீதான் ஏதாவது பண்ணிருக்கணும்னு. ஏன்னு வயித்துல வளருது உன் உயிர்னு தெரிஞ்ச உள்ள நினைச்சிட்டேடா. சும்மா விட்டா கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. யாரையோ கூட்டு வந்து வச்சுக்கிட்டு நாங்க டிராமா பண்றோமா? நீ தாண்டா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. நீ செண்பத்து கிட்ட பேசின வாய்ஸ் ரெக்கார்ட ஆதாரமா நாங்க வச்சிருக்கோம். கேக்குறியா? இத கேளு. இதுக்கு என்னடா சொல்ல போற? என் குரல் மாதிரி யாரையோ வச்சு பேச வச்சிருக்கீங்க. நான் தான் பேசுறேன்னு என்ன ஆதாரம் இருக்கு? ஆனா நீங்க 10 தடவை பேசிருக்கீங்க. முறையும் தெரியாம தான் செண்பகத்து கிட்ட பேசுனீங்களா? ஏன் நீங்க கூட என் போன் எடுத்துட்டு போய் ஏதாவது பண்றீங்களால? என்ன இத பார், செண்பகத்துக்கு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து. இத நான் சொல்லல, உன் கூட்டாளி செண்பகம் தான் சொன்னான். மருமகளே குழந்தைங்க கொல்றதுக்கு கூலியாடா பேசுனேன். ஐயோ வேண்டாம் மாமா, இவனை தொடாதீங்க. இவனை தொட்டா அந்த பாவம் உங்களையும் புடிச்சுக்கும். ஓடுங்க சார். அப்பா நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சீங்களா? நான் நினைச்சேனா உங்களை என்ன வேணா பண்ணுவேன். கொஞ்சம் கூட தப்பு பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்வு இல்லாம பேசுறே தென்னரசு. நாங்கெல்லாம் உன் மேல கோலவெறியில இருக்கோம். இதோ எனக்காக தான் நாங்களா பொறுமையா இருக்கோம். இல்ல இங்க நடக்கிறதே வேற. நீ பண்ண தப்புக்கு ஏனு காலையும் உன் குடும்பத்துல இருக்கவங்க காலையும் விழுந்து மன்னிப்பு கேளு. செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. இல்ல நாங்களே சும்மா இருக்க மாட்டோம்.